வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் ஆஞ்சநேயரோட பக்தர்களாக இருக்கீங்க? அப்படி இருந்தால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இது. இந்த கலியுகத்தில் ஆஞ்சநேயர் ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. அது எந்த அவதாரம்னு தெரியுமா? அப்படி தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எப்பெல்லாம் ஸ்ரீராமா ஆஞ்சநேயா அப்படின்னு கூப்பிட்றீங்களோ அப்போல்லாம் உங்கள் கூட வர்றது சாய்பாபா. இந்த கலியுகத்தில் ஆஞ்சநேயர் எடுத்திருக்கிற அவதாரம் சாய்பாபா தான். அந்த சாய்பாபா பக்தர்கள் எல்லாருமே ஆஞ்சநேயரோட பக்தர்கள் தான். இதை நான் சொல்லலைங்க, தத்தாத்திரேயர் சொல்லியிருக்கார். தத்தாத்திரேயர் அப்படின்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, மும்மூர்த்தியோட அம்சம்தான் தத்தாத்திரேயர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் சேர்ந்த அம்சம்தான் தத்தாத்திரேயர். பகவான் தத்தாத்திரேயரோட அனுகிரகத்தாலையும் கருணையினாலையும் ஆஞ்சநேயரோட 2.5 கலந்து சாய்பாபாவா அவதாரம் பெறுறாரு. அப்படி சாய்பாபா அவதாரம் பெற்றதுக்கப்புறம் இந்த கலியுகத்தில் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு வேண்டி வரார். ஆக யாரெல்லாம் ஆஞ்சநேயரோட பக்தர்களாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சாய்பாபாவோட பக்தர்கள் தான். யாரெல்லாம் சாய்பாபாவோட பக்தர்களாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஆஞ்சநேயரோட பக்தர்கள் தான். ஆஞ்சநேயர் மிகப்பெரிய ராம பக்தராக இருந்தனால இந்த அவதாரத்திலையும் அவருக்கு சாய்ராம் அப்படின்ற பேர் வந்தது. அதனால் இந்த ஆனந்தத்திற்கு காரணமாக இருக்கிற மக்களுக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.